ராகுல் காந்தியை வந்து முதுகில் குத்திட்டாரு, காங்கிரஸ்ல முதுகில் குத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. அது முழுக்க முழுக்க தவறு. அங்கேருந்து அமித்ஷாவுடைய எண்ணம் என்னன்னா, இவங்க யாருக்குமே அதிக பெரும்பான்மை கிடைக்கக்கூடாது, அதை வச்சு கவர்னரை கொண்டு வந்து கவர்னர் ரூலை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா, அதோட எலெக்ஷனே நடக்காது. இருக்கின்ற இந்த 2 வருஷமும் கவர்னரை வச்சு எப்படி டெல்லியில் நாசம் பண்ணாங்களோ, எப்படி பாண்டிச்சேரியில் நாசம் பண்ணாங்களோ, அந்த மாதிரி தமிழ்நாடை நாசம் பண்ணி மும்மொழி கொள்கை அது இது எல்லாவற்றையுமே தமிழகத்தை திணிப்பதற்கான முயற்சி தான். தேர்தலுக்கு முன்னாலே ராகுல் காந்திக்கு வந்து இந்த கூட்டணி மீது அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. மேலும் என்ன சொன்னாரா, 45 சீட்டு கேட்டாரு, ராஜ்யசபா 2 கேட்டாரு, அதுக்கப்புறமா வந்து உள்ளாட்சி தேர்தலில் பர்சன்டேஜ் கேட்டாரு, எங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் அதையும் சேர்த்து கூட்டணியில் பேசுங்கன்னு சொன்னாங்க. அது அவர் கடைசி வரைக்கும் அவங்க திமுக ஒத்துக்கலை. அதனால அவர் வந்து அதில் உடன்பாடு இல்லாமல் தான் ராகுல் காந்தி பொன்னேரி வந்தார், கன்னியாகுமரி இங்கே திருநெல்வேலி வந்தார். பார்த்தீங்களா, அங்கெல்லாம் கூட வந்து டிஎம்கே ஸ்டாலினோட சேர்ந்து உட்காரவில்லை, ஸ்டாலினை வந்து பார்க்கவும் இல்லை. அப்போதுலேருந்தே அவர் தெளிவான முடிவில் தான் இருக்காரு. அவர் வந்து முதுகுலெல்லாம் குத்த மாட்டோம் யாருமே, இந்த காங்கிரஸ்காரங்களாம் எல்லாம் தெரியாது. இப்போ அந்த நிலைப்பாடில் இந்த 5 எம்எல்ஏ வந்து விஜய்க்கு உதவும் என்றால் முதல்ல போய் கொடுங்கன்னு சொல்றாரு. ஏன்னா முதல்ல போய் கொடுத்தோம்னா அங்கே பாஜக உள்ள வர முடியாது. பாஜக ஒரே ஒரு எம்எல்ஏ நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஏடிஎம்கேல இருக்கிற எல்லா எம்எல்ஏயும் பாஜக எம்எல்ஏ தான். ஏன்னா ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா அவருடைய எலெக்ஷனில் கூட என்ன சொன்னார், மைனாரிட்டி ஓட்டு எனக்கு வேணான்னு இருப்பாருங்க. ஏன்னா அதிமுக மெல்ல பாஜகவை மாறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அதனால் ராகுல் காந்தி எடுத்த இந்த முடிவு சரியான முடிவு. மக்கள் எடுத்த முடிவும் 2 திராவிடமும் இல்லாமல் ஒரு ஆட்சி அமைக்கட்டும். போய் வேடிக்கை பாருங்க. ஸ்டாலின் சொன்னார்ல, பெருந்தன்மை 6 மாதம் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன்னு சொன்னார்ல, அதே மாதிரி எடப்பாடி 2 பேரும் வேடிக்கை பாருங்க. விஜய் என்னதான் செய்யறாரு பார்ப்போம். சொன்னதெல்லாம் செஞ்சாருன்னா மக்கள் அதுக்கப்புறம் தீர்ப்பளிக்கட்டும். அதிக பெரும்பான்மை உள்ள கட்சியை முதலில் கவர்னர் அழைக்க வேண்டும். இதுதான் வந்து மரபு. இத்தனை ஆண்டு காலமாக இதுதான் கடைபிடித்து வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 108 எம்எல்ஏ வைத்துக் கொண்டிருக்கிற விஜய் வந்து ஃப்ளோர் டெஸ்ட் வந்து சட்டசபையில் தான் இருக்கணுமே தவிர ஆளுநர் வீட்லேயோ ஆளுநர் மாளிகையிலேயோ நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க வந்து முதல் அதிக பெரும்பான்மையால் இருக்கிற தாவேக்காவை ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைங்க. லெட்டர் கொடுத்துருக்குறாங்க, நீங்க அழைங்க. அவரால் நிரூபிக்க முடியலன்னா தான் நீங்க அடுத்த பெரும்பான்மை இருக்கிற கட்சியை நீங்க அழைக்க முடியும். இதுதான் அமித்ஷாவுடைய அங்க டெல்லியில இருந்து பாஜக RSS உடைய சதி வேலை. அவங்க நினைத்தது ஒன்று, இங்க நடந்தது ஒன்று. அதனால அவங்களால ஜீர்ணிச்சிக்க முடியல. திராவிட கட்சிகளும் ஏற்கவில்லை, திருமாவளவன் அவர்களும் எதிர்க்கிறார்கள். எல்லாருமே வந்து கவர்னரை வந்து அவருடைய வேலை என்னமோ அதை விட்டு அவர்கள் அதிகமான அவர்களுடைய மக்களாட்சியை நாசம் பண்ணி, அதாவது பாசிச கொள்கையில ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது தமிழகத்தில் ராகுல் காந்தி சொன்னார்ல, நெவர் எவர் நீங்க தமிழ்நாட்டில் என்ட்ராக முடியாதுன்னு சொன்னார்ல, அந்த வார்த்தையை முறியடிப்பதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி செய்யறாங்க. மேலும் ஒன்று சொல்றேன், ராகுல் காந்தியை வந்து முதுகில் குத்திட்டாரு, காங்கிரஸ்ல முதுகில் குத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. அது முழுக்க முழுக்க தவறு. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாலே ராகுல் காந்திக்கு வந்து இந்த கூட்டணி மீது அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவர் மேலும் என்ன சொன்னாரா, 45 சீட்டு கேட்டாரு, ராஜ்யசபா 2 கேட்டாரு, அதுக்கப்புறமா வந்து உள்ளாட்சி தேர்தலில் பர்சன்டேஜ் கேட்டாரு, எங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் அதையும் சேர்த்து கூட்டணியில் பேசுங்கன்னு சொன்னாங்க. அது அவர் கடைசி வரைக்கும் அவங்க திமுக ஒத்துக்கலை. அதனால அவர் வந்து அதில் உடன்பாடு இல்லாமல் தான் ராகுல் காந்தி பொன்னேரி வந்தார், கன்னியாகுமரி இங்கே திருநெல்வேலி வந்தார். பார்த்தீங்களா, அங்கெல்லாம் கூட வந்து டிஎம்கே ஸ்டாலினோட சேர்ந்து உட்காரவில்லை, ஸ்டாலினை வந்து பார்க்கவும் இல்லை. அப்போதுலேருந்தே அவர் தெளிவான முடிவில் தான் இருக்காரு. அவர் வந்து முதுகுலெல்லாம் குத்த மாட்டோம் யாருமே, இந்த காங்கிரஸ்காரங்களாம் எல்லாம் தெரியாது. இப்போ அந்த நிலைப்பாடில் இந்த 5 எம்எல்ஏ வந்து விஜய்க்கு உதவும் என்றால் முதல்ல போய் கொடுங்கன்னு சொல்றாரு. ஏன்னா முதல்ல போய் கொடுத்தோம்னா அங்கே பாஜக உள்ள வர முடியாது. பாஜக ஒரே ஒரு எம்எல்ஏ நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஏடிஎம்கேல இருக்கிற எல்லா எம்எல்ஏயும் பாஜக எம்எல்ஏ தான். ஏன்னா ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா அவருடைய எலெக்ஷனில் கூட என்ன சொன்னார், மைனாரிட்டி ஓட்டு எனக்கு வேணான்னு இருப்பாருங்க. ஏன்னா அதிமுக மெல்ல பாஜகவை மாறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அதனால் ராகுல் காந்தி எடுத்த இந்த முடிவு சரியான முடிவு. மக்கள் எடுத்த முடிவும் 2 திராவிடமும் இல்லாமல் ஒரு ஆட்சி அமைக்கட்டும். போய் வேடிக்கை பாருங்க. ஸ்டாலின் சொன்னார்ல, பெருந்தன்மை 6 மாதம் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன்னு சொன்னார்ல, அதே மாதிரி எடப்பாடி 2 பேரும் வேடிக்கை பாருங்க. விஜய் என்னதான் செய்யறாரு பார்ப்போம். சொன்னதெல்லாம் செஞ்சாருன்னா மக்கள் அதுக்கப்புறம் தீர்ப்பளிக்கட்டும். விஷயம் நடந்தது என்றால் அதான் விஜய் சொல்லிட்டாரு, 108 எம்எல்ஏ ரிசைன் பண்ணுவாங்கன்னு சொல்லி. அப்போ ஒரு பாதி 234 100 தொகுதிகள் வந்து
ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா ரீஎலெக்ஷன் கண்டிப்பாக வச்சு ஆகணுமே, திரும்பவும் அதே தானே நடக்கும். அதனால எதுவும் நடக்க முடியாது. இங்கே வாய்ப்பு இருக்கிறது விஜய்க்கு மட்டும்தான். அதை நம்ம யாராக இருந்தாலும், ஏன்னா கொளத்தூர் தொகுதியிலேயே ஸ்டாலின் தோத்துருக்காரு. அதனால வெற்றியை நம்ம கண்டிப்பாக விஜய் கையில் கொடுத்தாகணும். அதன் பின்னால் இருக்கிற காரண காரியங்கள் அதெல்லாம் நம்ம என்ன யோசித்தாலும் வெற்றியாளர் யார்? ஒரு பந்தயம் வச்சோம்னா ஒருத்தர் கால் வலி இருக்கும், ஒருத்தருக்கு சுழுகு இருக்கும், ஒருத்தர் மெத்தனமாக ஓடி இருப்பார். வெற்றியாளர் யார்? ஜெயிச்சிட்டான், அவ்வளோதான் வின்னரு. அவருக்கு நம்ம அந்த அந்த பதவி கொடுக்க வேண்டிய அந்த அந்தஸ்தையும் அந்த உரிமையும் அவருக்கு விஜய்க்கு கொடுத்தாக வேண்டும். அதற்கான தான் இந்த ஆர்ப்பாட்டம். குழந்தைய கேட்டால் கூட சொல்லும், ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுவாங்க? முதல் தேர்தல் ஆணையர் யாரு? தேர்தல் ஆணையர் என்பது ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியும் ஆளும் கட்சி பிரதமரும் எதிர்கட்சி தலைவரும் 3 பேர் சேர்ந்து தான் நிர்ணயம் செய்யணும். அந்த சட்டத்தையே மாற்றி 2 பேருமே பாஜக, ஒரு எதிர்கட்சி. அப்ப மெஜாரிட்டி யார்? 3 பேர்ல 2 பேர் சொல்றதுதான் எடுப்படும். அவங்க ஆளுங்களை போட்டுக்கினாங்க. அவர் தான் ஞானேஷ்குமார். இது ஊர் உலகத்துக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது கவர்னர் மட்டும் திமுக காரங்களா போட முடியும்? இல்ல அதிமுக போட கவர்னரா? கவர்னர் எல்லாருமே பாஜகவுடைய கைக்கூலி. இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க வேணா பாருங்க, இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒண்ணு எடப்பாடியை கவர்னர் ஆக்குவாங்க, இல்லைன்னா ஆர்.என். ரவி திருப்பிட்டு வருவாங்க. இங்க தாவேகாவும் காங்கிரஸும் சேர்ந்து போராடணும்னா தமிழ்நாடு ஸ்தம்பிச்சிடும். புரியுதுங்களா? அது அடுத்த கட்டமாக விஜயுடன் சேர்ந்து அவங்க வெற்றி பெற்றிருக்க எம்எல்ஏங்க எல்லாம் சேர்ந்து நாங்கெல்லாம் சேர்ந்து ராஜ்பவன் எதிரில் போயிட்டு கவர்னர் முன்னால் போய் உக்காந்தோம்னா நாடு தாங்காது. அந்த அளவுக்கு கொண்டு போகாதபடிக்கு விஜய்க்கு உண்டான அந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்கின்ற அந்த உரிமையை நீங்கள் தர வேண்டும். இதில் யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. திமுக முன்னாள் முதலமைச்சர் கூட அதை தான் வற்புறுத்துகிறார். அதுதான் ரீஎலெக்ஷன் என்பதே ரீஎலெக்ஷன் கவர்னர் அனௌன்ஸ் பண்ணுவாரு, நடத்த மாட்டாரு. ரீஎலெக்ஷன் நடக்கிறதுக்கு உங்களுக்கு 2 வருஷம் பிஜேபி ஆட்சி முடிச்சிடுவாங்க. பிஜேபி ஆட்சியில் கவர்னரை வச்சுக்கின்னு அவர் தான் சிஎம். அவர் மும்மொழி கொள்கை அலோவ் பண்ணுவார், எல்லாத்தையும் பண்ணுவார். மதுரையில் கலவரம் ஏற்படும், ஆயிரக்கணக்கான மக்கள் சாவாங்க. பிஜேபி என்னெல்லாம் அயோத்தியாவா மாற்றுவேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே நடக்கும். தமிழக மக்கள் உட்காந்து வேடிக்கை பார்க்க வேண்டியது தான். யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அதனால ஜனநாயகத்தை கையில் பிடிச்சிங்கன்னா மட்டும்தான் மக்கள் நிம்மதியாக, தமிழகம் நிம்மதியான ஒரு அமைதி பூங்காவாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பார்த்த பீகார், உத்தரப்பிரதேசம் பார்த்தீங்கல்ல, அதை விட 10 மடங்கு இங்கே நடக்கும். மக்கள் இங்கே தமிழக மக்கள் கொதிச்சு சேர்ந்தாங்கன்னா பீகார், குஜராத்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த பக்கம் இருக்க யூபி எல்லாம் ஒன்றும் கிடையாது. தமிழக மக்கள் பொங்கி எழுந்தாங்கன்னா புரட்சியை தாங்கவே முடியாது. ஏன்னா ஒரு வாட்டியும் தமிழக மக்கள் ஒரு புரட்சியின் காரணமாக நிரூபித்து காட்டியவர்கள். ஆனால் ஜனநாயகம் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அந்த சட்டம் அது பாதுகாத்து கொண்டிருக்கிறது எல்லா மக்களையும். அதன்படி சென்றோமே ஆனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நமக்கு எழுதி கொடுத்துருக்க அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணி அதன் பிரகாரம் நடப்பது தான் எல்லோருக்குமே நல்லது.